சிட்டு இங்க சின்ன குழந்தைங்களோட Dress ஒண்ணும் காணல. ஏக்கா வசந்தரா அக்கா சொன்னாங்க இந்த கடையில எல்லா துணியும் உண்டு, சின்ன குழந்தை முதல் பெரியவங்களோட எல்லா துணியும் உண்டுன்னு சொன்னாங்க அக்கா. நல்ல சீப்பா கிடைக்குமா? அப்படியா? ஏக்கா அவங்க கிட்ட கேட்டு பாப்பாங்க சின்ன குழந்தைங்களுக்குள்ள ட்ரெஸ் எந்த பக்கம் இருக்குன்னு. பிள்ளை சின்ன குழந்தைங்க போடிய Dress எல்லாம் எந்த பக்கம் இருக்கு? அது அந்த பக்கமா இருக்குமா? வாங்க காட்டிதாரேன். சிட்டு அந்த பக்கம் இருக்கா, வா போ. நல்லி அக்கா இந்த வசந்தரா அக்கா, சுபத்ரா அக்கா, ராணி அக்கா, சுமதி அக்கா எல்லாம் வந்தாங்கல்ல அக்கா. பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வரக்கு எவ்வளவு நேரம் ஆகுது? ஒரு கடையை பார்த்தா வரவும் மாட்டாங்க. சாப்பிட்னா அந்த இடத்துல இருந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. வரலாம் இல்லக்கா, ஒன்னு ட்ரெஸ் எடுத்துட்டு போயிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு போயிருக்கலாம்ல. என்ன பண்ண, வரும்போதே பசியா இருக்கான். சரி சாப்பிட்டுட்டு வரட்டு, நம்ம அதுக்கு முன்னாடி வேற Dress பாப்போம். சரி அக்கா. வசந்தரா கடைய பார்த்தா இவ்வளவு பெரிய கடையா இருக்கு. 500 ரூபாய் தான் பட்ஜெட்டே போட்டிருக்கேன். பார்த்தா 500 ரூபாய் கிடைக்கும் போல தெரியலையே. ஏக்கா இப்ப ஆடி ஆஃபரும் போட்டிருக்காங்கக்கா. நான் போன வாரம் என் பிள்ளைக்கு வந்து எடுத்துட்டு போனேன்க்கா. 450 இருந்து 500 ரூபாய் தான். நல்ல ட்ரெஸ் அக்கா, வாங்கக்கா. வசந்தரா 500 ரூபாய்க்கு தான் பட்ஜெட் போட்டிருக்கேன். துணியெல்லாம் அழகா இருக்குமா? ஏக்கா அழகழகான துணி அக்கா, நல்ல துணி. வாங்க அக்கா, வந்து உள்ள போய் பார்த்து எடுத்தாதான் தெரியும். இதுலயே நின்னுட்டு இருக்கீங்க, வாங்க. ஏக்கா அழகழகா இருக்குல்லக்கா. ரேட்டாம் பார்த்தா அந்த அளவு ரேட் இல்லக்கா. 450 499 அப்படிதான் இருக்காக்கா. அப்படியா? சிட்டு எல்லாரும் வந்துட்டாங்க. ஏ சுமதி அக்கா, சுபத்ரா இங்க வாங்க. நல்லி வாரம். சுபத்ரா வா போவோம். வசந்தரா எங்க போனா? இதுல வந்துட்டு இருந்தாளே அக்கா பின்னாடி. சுமதி அக்கா வாக்கா போவோம். ஏக்கா நல்ல நல்ல ஃப்ராக்கா இருக்குல்லக்கா. ராணி நம்ம சின்ன சின்ன துணி எடுத்து கொடுக்கறதுக்கு இப்படி ஒரு ஃப்ராக் எடுத்து கொடுத்தா என்ன? ஆமாக்கா 500 ரூபா தானே பட்ஜெட் போட்டிருக்கோம். ஒட்டு உடுப்பு எடுத்து கொடுக்கறதுக்கு பேசாம இதுல ஒரு ஃப்ராக் எடுத்து கொடுக்கலாம்க்கா. ஒரு 3-4 மாசமாவது அந்த குழந்தை போடும். ஆமா ராணி அக்கா, நம்ம ஒரு துணி எடுத்து கொடுத்த போலே இருக்காங்கக்கா. ஒட்டு உடுப்பு எல்லாம் 1 மாசம் தானே அக்கா போட முடியும். இது அந்த குழந்தை 2 மாசம் ஆகும்போது இந்த ட்ரெஸ் எல்லாம் போடலாம் இல்லக்கா. மேடம் எந்த மாடல் ட்ரெஸ் பாக்குறீங்க மேடம்? இந்த மாடல் ஃப்ராக் பாக்குறோம்மா. இந்த ட்ரெஸ் எல்லாம் எவ்வளவு ரூபாய் வரும் மேடம்? இது 350 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 350 ரூபாயில இருந்தா? ஆமா மேடம். வேற பிறந்த குழந்தைங்களுக்கு போடுற ட்ரெஸ் எல்லாம் 150 ரூபாயில இருந்தே இருக்கு மேடம். ஏக்கா 350 ரேட்டுனா இதுல ஒரு ஃப்ராக் எடுத்துட்டு சின்ன குழந்தைங்களும் அந்த ஒட்டு உடுப்பு அதுவும் எடுத்துருவோமாக்கா? ஆமா ராணி, நம்ம 500 ரூபா கொடுக்கணும் தானே இருந்தோம். அப்ப நம்ம 500 ரூபாய் ஏற்றபடி எடுப்போம். ஏம்மா கொஞ்சம் நல்ல நல்ல துணியா காணும்மா, வெளியில போட்டு போறது போல. சரிக்கா, அந்த பக்கமா வாங்க காட்டுறேன். சரிம்மா. இப்படிப்பட்ட ஃப்ராக் தானம்மா? ஆமா இதே போல பட்டதான். இவ்வளவு எங்க போனாங்க? பின்னாடி வந்தவங்க எங்கயாவது பறக்க பார்த்துட்டு நிக்கிது. ஏ சுபத்ரா, வசந்தரா இங்க வாங்க. பாருங்கக்கா ஒவ்வொன்னா. ராணி இந்த Dress எப்படி இருக்கு? நல்லா இருக்கக்கா. இதுல வேற கலர் இருக்கான்னு கேட்டு பாருங்க. ஏ பிள்ளை இதுல வேற கலர் இருக்கா? இருக்கக்கா, எடுத்தாரேன். பாருங்கக்கா, இந்த கலர் நல்லா இருக்கு. இது எவ்வளவு ரேட்டம்மா? இது 350 அக்கா. சுமதி அக்கா அப்படின்னா இந்த Dress நான் எடுக்கட்டாக்கா? ஆட்டு நல்லி நீ எடுத்தியா? ஏக்கா இந்த துணி பார்க்க நல்லா இருக்காக்கா, நல்ல சாஃப்டா இருக்கு. ஆமா சின்ன குழந்தைங்களுக்கு எடுத்து குடிக்கிறது அதே போல பட்டதானே எடுத்து கொடுக்கணும். இது எவ்வளவு ரேட்டுமா? ஏக்கா இது 350 ரூபாய்க்கா. நல்லி அக்கா. என்ன வசந்தரா? ஏக்கா உங்க கையில இருக்க Dress அழகா இருக்கு. ஒரு 4-5 மாசம் ஆனா வெளியில எல்லாம் போட்டு போகலாமே இந்த சின்ன குழந்தைங்க. ஆமா பாரு. ஏக்கா இதே போல வேற இருக்கா? ஏக்கா எனக்கு பிள்ளை பிறக்கும் போதெல்லாம் இப்படி மாடல் ஆட்டு நல்ல நல்ல ட்ரெஸ் ஒன்றும் இல்லை. அப்போ இப்படி எல்லாம் பட்ட ட்ரெஸ் இருந்தா நான் எனக்கு பிள்ளைக்கு எவ்வளோ அழகானது எடுத்து போட்டிருப்பேன். இப்போ எல்லாம் என்ன அழகழகா ட்ரெஸ் இருக்கு. ஆனா பாருங்கக்கா, ஆமா பாரு, பொம்பளை பிள்ளைங்களுக்கு அழகழகான ட்ரெஸ் இருக்கு, பசங்களுக்கு ஒண்ணுமே இருக்க மாட்டேங்குது. ஒரு டவுசரும் ஒரு பனியனும் தான் இருக்கு. வேற 2-3 மாடல் உள்ளதெல்லாம் காட்டுமா? சரியக்கா காட்டியே. ஏக்கா இந்த Dress எல்லாம் பார்க்கும்போது அழகழகா இருக்கு. ஒவ்வொன்றும் பார்க்கும்போது எல்லா Dress எடுக்கணும் போல தோணுது. அப்ப என்ன வசந்தா எடுக்க வேண்டியதானே? ஏக்கா ஏற்கனவே 500 ரூபாய் பட்ஜெட்டை போட்டுட்டு எல்லாத்தையும் எடுக்க முடியுமாக்கா? அக்கா இதுல என்ன Dress அக்கா எடுக்கிறீங்க?
சுமதி அக்கா இந்த ட்ரெஸ் எப்படி இருக்காக்கா? வசந்தரா ட்ரெஸ் அழகா இருக்கு, ஆனா எல்லாரும் ஒரே கலர் போல எடுத்து வச்சிருக்கீங்க. நீ ஒரே கலரா எடுத்திருக்க, ராணி அக்காவும் சுமதி அக்காவும் ஒரே கலர் தான் எடுத்து வச்சிருக்கீங்க. வேற வேற கலர் எடுங்க. அப்படியாக்கா? அப்ப வேற என்ன கலர் எடுக்கக்கு? அங்க பாரு அந்த ஆலிவ் கிரீன் இருக்கு, அதே இடம். அப்ப இதே எடுக்கவாக்கா? நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு பாரு, இதே எடுத்துக்க. இது எவ்வளவு ரேட் போட்டிருக்கு? அக்கா அது 399 ரூபாய்க்கா. அப்படியே இருக்கட்டு. அப்ப இத பில்லு போட்டுங்க. எதெல்லாம் எடுத்துருக்கீங்க அக்கா? 5 ஃப்ராக் எடுத்துருக்கீங்க. நான் ஒண்ணு, அக்கா ஒண்ணு, பின்ன நளினி அக்கா ஒண்ணு, சுபத்ரா ஒண்ணு, வசந்தரா ஒண்ணு. சரி அக்கா, வேற ஏதாவது பாக்குறீங்களா? வேண்டாம்மா, போதும். இதுக்கு மட்டும் பில்ல போட்டுரு. சரி அக்கா, வாங்க பில் போட்டுருவோம். நீங்க எடுத்ததெல்லாம் இதுல வைங்க அக்கா, நான் எடுத்து கொண்டு போய் பில் போட்டு கொண்டாரேன். ஆட்டுமா ரமேஷ். என்ன காயத்ரி, பில் போடணுமா? ஆமா, இந்த 5 ஃப்ராக்கையும் பில் போட்டு. அக்கா தனித்தனி பில் போடவா இல்லட்ட சேர்த்தே போடவா? இல்லம்மா, தனித்தனி பில்லா போட்டு தனித்தனி கவர்ல போட்டு தந்துருங்க. சரிக்கா. ரமேஷ் தனித்தனி பில்லா போட்டு. ஓகே. 349, 399, 499, 350, 350, டோட்டல் 1947. அக்கா டோட்டல் 1947 ரூபாக்கா. நீங்க தனித்தனியா காசு தரீங்களா இல்லாட்டி யாராவது ஒருத்தங்க சேர்த்து தரீங்களாக்கா? சேர்த்து தரமா, வீட்ல போய் எல்லாரும் கணக்கு பார்த்து எடுக்கலாமா? சரிக்கா. இன்னமா இதுல 2000 ரூபாய் இருக்கு. அக்கா எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பெரிய கவர்ல போட்டு தரேன்க்கா. உள்ள சின்ன சின்ன கவர்ல Dress இருக்கு, மீதி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கவர்ல போட்டு தரேன்க்கா. அந்த கவருக்கு நான் 3 ரூபாய் எடுத்திருக்கேன். சரிம்மா. மதியக்கா எல்லா ட்ரெஸ்ஸையும் பார்த்தா எடுக்கணும்னு இருக்கு, ஆனா கையில காசு இல்ல. 500 ரூபாய் கொண்டு வந்துட்டு என்ன பண்ணக்காக்கா? ஆமா பாரு, அடுத்த டைம் பாப்போம். இந்த கடை பார்த்தாச்சுல்ல, சீப்பா தானே இருக்கு. அக்கா உங்க 5 பேருக்கு ட்ரெஸ்ஸையும் இதுல நான் உள்ள வச்சிருக்கேன்க்கா, செக் பண்ணிருங்க. சரிம்மா. எல்லாம் இருக்குல்ல, எல்லாம் ட்ரெஸ்ஸும் இருக்குமா? சரி சுபத்ரா போமா. அவங்க எல்லாரும் எங்க? ஏக்கா அவங்க எல்லாம் டயர்டா இருக்கு, நாங்க ஃப்ரெண்ட்ல போய் இருக்கிறாங்கக்கா. சிட்டு அப்பவே போயிட்டா, டைம் ஆகுதுன்னு, குழந்தை அழன்னு. அப்படியா? நான் சிட்டுவை பார்க்கவே இல்லையே. அவ ட்ரெஸ் எடுத்தாளா? ஆமாக்கா, சிட்டு அப்பவே ட்ரெஸ் எடுத்துட்டாளாம். நளினி அக்கா தான் சொன்னாங்க, டைம் ஆயிட்டுன்னு அவ போயிட்டாளாம். சரி அக்கா, நம்ம கிளம்புவோம், நேரம் ஆகுதுல்ல.